Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 4 application of integration. சரியா, அதுல 4.1 ல integration by parts இருக்கு. 4.2 ல Bernoulli's formula இருக்கு. இது எல்லாமே integral u dv அப்படிங்கிற ஃபார்முலா இருந்தா எப்படி இன்டகிரேட் பண்றது? அடுத்து definite integralனா இன்டகிரேட் பண்ணிட்டு அதுல ஒரு நம்பரை சப்ஸ்டிட்யூட் பண்றது. யூனிட் 5 integration by parts. integral u dv உனக்கு கொடுத்திருக்க சம் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா இதுதான் இன்டெக்ரல் சிம்பல் s மாதிரி லாங்கா போட்டாங்கன்னா அதுதான் இன்டெக்ரல் சிம்பல். சரி, அதுல u dv சரியா ரெண்டு டேர்ம் கொடுத்துருவாங்க. அதுல எதை நீ u ன்னு எடுக்கணும், மிச்சம் இருக்கிறத dv ன்னு எடுக்கணும். ஒரு இதை u ன்னு எடுத்தனா மிச்சம் இருக்கிறத dv. u எப்படி சூஸ் பண்றதுங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி இன்டெக்ரல் u dv சூஸ் பண்ணிட்டு இது பெர்னோள்ளிஸ் ஃபார்முலா. சரியா, ரெண்டு ஃபார்முலாவும் ஈஸி தான். அடுத்து டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ்னா இன்டகிரேட் பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்றது. அதுல வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல நீ இது யூஸ் பண்ணுவ. integral 0 to a f of x dx equal to integral 0 to a f of a minus x dx ன்னு யூஸ் பண்ணுவ. அதே மாதிரி minus a to plus a இருந்ததுன்னா அதை 2 into 0 to a ன்னு எழுதுவோம், ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தா. அது அந்த சம் பார்க்கும்போது எப்படி இன்டகிரேட் பண்றது ஃபார்முலா. சரியா, ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிக்கோ. இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் 5.1 4.1 நமக்கு புக்ல 5.1 இருக்கு. சரியா, இதான் மெத்தட், இதான் ஃபார்முலா. இன்டெக்ரல் u dv equal to uv minus integral v du. This rule is called integration by parts. சரியா, அதுல u வை எப்படி செலக்ட் பண்ணணும்? சரியா, அது வந்து என்ன இது வச்சுக்கோ, I late அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. I lateங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அதுல ஐங்கிறது என்னதுன்னா இன்வர்ஸ், சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ். இந்த ஆர்டரை பச்சுக்கோ. இந்த ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது u, அதை தவிர மிச்சம் உள்ளது dv அப்படி ஞாபகம் வச்சுக்கிடணும். சரியா, எல்னா லாக், ஏனா அல்ஜிப்ரிக், அல்ஜிப்ரானா என்னது எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப் அந்த மாதிரி வருது. டீனா ட்ரிக்னாமெட்ரி, சைன் காஸ் டேன் எல்லாம். ஈனா எக்ஸ்பொனென்ஷியல், இ பவர் எக்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஐ லேட் இதில் இப்போ உனக்கு ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு இ பவர் எக்ஸ் sin x கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, இன்டெக்ரல் e பவர் x sin x dx கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. அப்போ அதில் எது ஃபர்ஸ்ட் வருது? நம்ம இந்த ஆர்டரில் sin x தான் ஃபர்ஸ்ட் வருது, அதுக்கப்புறம் தான் ex வருது. அப்போ sin x தான் நம்ம uன்னு எடுக்கணும், மிச்சம் இருக்கிறத dvன்னு எடுக்கணும். சரியா, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் u dvயை இன்டெகிரேட் பண்ணி v கண்டுபிடிச்சுக்கிடணும், uவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிடணும், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம் இன்டெக்ரல் log x ஒரு dx இருக்கு. அப்ப u equal to log x ன்னு எடுத்துக்கோ. u equal to log x. மிச்சம் இருக்கிறது என்னது? log x போக dx. சரியா, I late எழுதும்போதே பாரு log ஃபர்ஸ்ட் வந்துருது. இன்வர்ஸ்லாம் இல்லை, log இருக்கான்னு பார்த்தா log இருக்கு. அப்போ அதை தான் நம்ம யூன்னு எடுக்கணும். அப்போ மிச்சம் இருக்கிறத dvன்னு எடுத்துக்கிடணும். u equal to log x, dv equal to dx. இப்போ uவை டிஃபரன்ஷியேட் பண்ணு. uவை டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு du கண்டுபிடிக்கணும். uவை டிஃபரன்ஷியேட் பண்ணா du, log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x dx. இங்க நம்ம du by dx ன்னு எழுதலை, du by dx ன்னு எழுதாம இந்த by dx எங்க எழுதுறோம்? இங்க எழுதுறோம். சரியா, அதே மாதிரி இங்க dv equal to dx ன்னு இருக்கு. ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணு, d போயிரும், d கேன்சல் ஆயிரும், v equal to x ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் ஃபார்முலா இன்டெக்ரல் u dv equal to uv minus v du. அதில் போட்டு log x dx equal to uv, u என்ன வந்தது? log x, v என்ன வந்தது? x, uv. அப்போ log x into x minus integral
v du v என்னது x du என்னது 1 by x dx எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணு. சப்ஸ்டிட் பண்ணும்போது xம் by xம் கேன்சல் ஆயிரும். சரியா? அப்புறம் எப்பவுமே log x இதுவே xல முடியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் x எழுத வேண்டாம். அந்த x எங்க கொண்டு போயிடலாம்? முன்னாடி கொண்டு போயிடலாம். அப்ப x log x minus integral dx. சரியா? x x கேன்சல் ஆயிட்டு வெறும் dx மட்டும்தான். dx இன்டகிரேட் பண்ணா x ஆயிரும். இந்த இன்டகிரலும் dயும் ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிரும். அப்ப x log x equal minus x ஃபர்ஸ்ட் சம்ல log x உம் dx மட்டும் இருந்தது. இதுல x உம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்ப I லேட் எழுதி பாரு. I இல்ல இன்வர்ஸ் இல்ல L log E இருக்கு. சரி, அதுக்கப்புறம் தான் A அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரானா x x ஸ்கொயர் எல்லாம். சரியா? அப்ப L க்கு அப்புறம் தான் A வருது. அப்ப L தான் ஃபர்ஸ்ட் வருது. அப்ப log தான் நம்ம u ன்னு எடுக்கணும். மிச்சம் இருக்கிற x dx v ன்னு எடுத்துக்கிடணும். அப்ப u equal to log x, மிச்சம் இருக்கிற x dx dv ன்னு எடுத்துக்கணும். u dv. அப்ப log x எடுத்தோம்னா du equal to 1 by x dx. அடுத்து dv equal to x dx. dv என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டகிரலும் d யும் பேரும் v கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் இங்க x இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் by 2 plus c போட வேண்டாம். இன்டகிரேட் பண்ணா plus c போடணும்னு படிச்சிருப்போம். அது போட வேண்டாம். ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. uv log x into x square by 2 minus integral v x square by 2 into du 1 by x dx. ஒரு x இங்க ஒரு x கேன்சல் பண்ணிரு. x by 2 வரும். by 2 கான்ஸ்டன்ட் அது வெளியில எடுத்துட்டு இங்கேயும் x ல முடியுது. அதுக்கப்புறம் x square by 2 எழுத வேண்டாம். அதனால அதை முன்னாடி எழுதிடலாம். அப்ப x square by 2 log x minus 1 by 2 வெளியில வந்துட்டு உள்ள x மட்டும் இருக்கு. again x இன்டகிரேட் பண்ணலாம். x இன்டகிரேட் பண்ணா x square by 2. x இன்டகிரேட் பண்ணா x square by 2. இந்த இடத்துல நம்ம plus c போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1 by 4 x square. அடுத்து இந்த சேம் x power n log x இருக்கு. பொதுவா log வந்தாலே அதை நீ ஃபர்ஸ்டா எடுத்துக்கோ. log வந்தாலே log தான் u ன்னு எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. u equal to log x. மிச்சம் இருக்கிற x power n dx equal to dv. இப்போ u வை டிஃபரன்ஷியேட் பண்ண du. log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x dx. அடுத்து இதை இன்டகிரேட் பண்ணணும். dv இன்டகிரேட் பண்ணா v கிடைச்சிரும். x power n இன்டகிரேட் பண்ணா x power n plus 1 by n plus 1 கிடைச்சிரும். அத ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. u log x v x power n plus 1 by n plus 1 minus integral v x power n plus 1 by n plus 1 into u 1 by x dx. இங்க பவர்ல x power n plus 1 இருக்கு. இங்க ஒரு x power 1 இருக்கு. இந்த 1 மேல போனா -1 ஆயிரும். அப்ப இந்த 1 1 கேன்சல் ஆயிரும். x power n மட்டும் இருக்கும். கீழ இருக்கிற n plus 1ங்கிறது நம்பர். அதை நம்ம வெளியில எடுத்துக்கலாம். n plus 1 நம்பர் வெளியில எடுத்தாச்சு. x power n மட்டும் இருக்கு. மறுபடியும் அதை இன்டகிரேட் பண்ணி x power n இன்டகிரேட் பண்ண x power n plus 1 by n plus 1. அப்படியே கூட நீ நிப்பாட்டிடலாம். இந்த ஸ்டெப்ல கூட நீ நிப்பாட்டிடலாம். அடுத்து x e power x dx. இதுல பாரு ஹைலைட் போட்டு பாரு. இன்வர்ஸ் இருக்கா? இல்ல. L log இருக்கா? இல்ல. A அல்ஜிப்ரா இருக்கா? இருக்குது. xங்கிற டேர்ம் இருக்கு. அதுக்கப்புறம் என்னது? t இல்ல, e இருக்கு. எக்ஸ்போனென்ஷியல். அப்ப எது ஃபர்ஸ்ட் வருது? அல்ஜிப்ரா தான் x தான் நம்ம என்ன எடுக்கணும்? u ன்னு எடுக்கணும். take u equal to x integral dv equal to integral e power x dx ன்னு போட்டுக்கோ. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி x டிஃபரன்ஷியேட் பண்ணா dx, v இன்டகிரேட் பண்ணா v, e power x இன்டகிரேட் பண்ணா e power x ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ.
இதுவும் அதே மாதிரி தான், சிம்பிள் ப்ராப்ளம் தான். அடுத்து log x the whole square இருக்குது. சரியா? இப்போ log x the whole square uன்னு எடுத்திருக்காங்க. அப்புறம் டிஃபரன்ஷியேட் பண்ணு. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் பண்ணலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். சரியா? முதல்ல பவரில் இருக்கிற 2 பண்ணணும். பவரில் இருக்கிற 2 பண்ணோம்னா 2 into xன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? log x. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. அப்போ 2/x log xன்னு வந்துடும். மிச்சம் இருக்கிறது dx மட்டும் தான். dx இன்டகிரேட் பண்ணால் வெறுமனே x வந்துடும். அப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பண்ணிக்கோ. யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே போ. 0 ஆகிற வரைக்கும் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே போ. நம்ம dvயை என்ன பண்ணுவோம்? இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு v கிடைக்கும். அதே மாதிரி இன்டகிரேட் பண்ணிட்டே போவோம். இங்கே நம்ம இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டேஷ், செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் u டபுள் டேஷ், அப்போ தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் u ட்ரிபிள் டேஷ் வருது. அதில் வந்து நமக்கு என்னது 0 வந்துடுதுன்னு வச்சுக்கோ. அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ நமக்கு 3 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வருது. அப்போ நம்ம இங்கே இன்டகிரேஷனும் 3 தடவை v1 v2 v3 வரைக்கும் நீ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் போட்டுற வேண்டியதான். uv மைனஸ் u dash v1 plus u double dash v2 அப்படின்னு நமக்கு ஒரு 3 டேர்மோட முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சம் பாரு. x power 3 sin 3x dx. x power 2 இருக்கு. சரியா? அப்போ x ஸ்கொயரும் இருக்கு, sin 3xம் இருக்கு, dxம் இருக்கு. சரியா? எதை uன்னு எடுக்கணும்? I இன்வர்ஸ் இல்லை, L log இல்லை, A அல்ஜிப்ரிக் இருக்கு. அப்போ அதுதான் U. அந்த ஆர்டரில் பார்த்துட்டே வரும். I late அப்படிங்கிற ஆர்டரில் பார்த்துட்டே வரணும். இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எது வந்துருச்சோ அதை யூன்னு எடுத்துக்கிட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வருது? T ட்ரிக்னாமெட்ரிக் வருது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை யூன்னு எடுத்துக்கிடணும். மிச்சம் இருக்கிற sin 3x dx dvன்னு எடுத்துக்கிடணும். அப்புறம் என்ன சொன்னேன்? முதல்ல டிஃபரன்ஷியேஷன் பண்ணு, 0 வர்ற வரைக்கும் பண்ணு. அப்போ u x ஸ்கொயர் இருக்கு. அப்போ u டேஷ், அதாவது du by dxன்னு போடுறதுக்கு பதிலாக என்ன போட்டாங்க? u டேஷ்னு போட்டாங்க. x ஸ்கொயர் பண்ணால் 2x, u டபுள் டேஷ். இப்போ 3வது தடவை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடுது? 0 வருது. அப்போ நமக்கு விலையும் என்ன தேவை? டபுள் டேஷ், u டபுள் டேஷ் வரைக்கும் இருக்கு. அப்போ நமக்கு v1 v2 வரைக்கும் தேவை, v3 தேவையில்லை. ஏன்னா u ட்ரிபிள் டேஷ் இங்கே 0 ஆயிடுச்சு. அப்போ v3u நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் ஆகும். அதனால என்னது? u டபுள் டேஷ் வரைக்கும் வேல்யூ இருக்கு. அதனால நம்ம v2 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சம்மில் மிச்சம் இருக்கிறது என்னன்னு எடுத்தோம்? dvயை sin 3x dx dvன்னு எடுத்தோம். அதை இன்டகிரேட் பண்ணு. இதை இன்டகிரேட் பண்ணோம்னா dvயை இன்டகிரேட் பண்ணால் v, அப்புறம் சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 3x இருக்குது. அதனால ஒரு பை 3 போடணும். இன்டகிரேட் பண்ணும்போது டிவைடட் பைன்னு தான் போடுவோம். அடுத்து v1, இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணு. vயை இன்டகிரேட் பண்ணோம்னா v1, இங்கே பை 3ங்கிறது நம்பர் அப்படியே வச்சுக்கோ, மைனஸையும் வச்சுக்கோ. cos 3x இன்டகிரேட் பண்ணால் sin 3x by 3. அப்போ 3 into 3 9. அப்போ sin 3x by 9. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 9 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிடணும். sin இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் cos 3x by 3 வரும். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். கீழே இருக்கிற 3யை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 27 ஆயிரும். இப்போ இந்த ஃபார்முலா ஃபுல்லாக அப்படியே மல்டிப்ளை பண்ணு. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது? uv, அடுத்து மைனஸ் u டேஷ் v1, அடுத்து ப்ளஸ் u டபுள் டேஷ் v2, அடுத்து நமக்கு இது வந்து 0 ஆயிடுச்சு. அதனால் அந்த டேர்மே எழுத வேண்டாம், ப்ளஸ் சின்னு போட்டு முடிச்சிடலாம். ஃபார்முலா இவ்வளோ தான். uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2. ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கும். எப்போவுமே என்ன பண்ண
பண்ணிடுவோம், முன்னாடி எழுதிடுவோம். இதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் காஸ் 2x. இதே மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயரை யூன்னு எடுத்துக்கோ, காஸ் 2xஐ dv எடுத்துக்கோ. அப்போ யூலேருந்து d0 வர்ற வரைக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x, அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. மூணாவது தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 வருது. அப்போ 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற வரைக்கும் வேல்யூ வந்துச்சு. அப்போ அங்கேயும் நம்ம v1ம் v2 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். v1 v2 வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும். கொடுத்துருக்கிறது dv equal to cos 2x dx. இன்டகிரேட் பண்ணு. dv இன்டகிரேட் பண்ணா v, cos 2x இன்டகிரேட் பண்ணா sin 2x by 2. அடுத்து இதை மறுபடியும் இன்டகிரேட் பண்ணு. v இன்டகிரேட் பண்ணா v1, sin 2x by 2 இருக்கு. by 2 வச்சுக்கோ. sin 2x பண்ணா minus cos 2x by 2. சரி, அப்போ என்ன வரும்? கீழே 4 வரும். minus cos 2x by 4 வரும். அப்போ அடுத்து என்ன வரும்? இங்கே 8 வந்துடும். sin 2x by 8. இல்லை, கான்ஸ்டன்ட்ஸ் தப்பாக போட்டிருக்காங்க, இங்கே கவனமாக போட்டுக்கோ. இங்கே 4 வரும், இங்கே 8 வரும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் e power minus 2x dx. சரியா? லாக் சம் வர தவிர மிச்ச பவர் வர்ற சம் எல்லாத்தையுமே பெர்னோலியஸ் டபுள் டேஷ் வரைக்கும் நமக்கு வேல்யூ வரும். u ட்ரிபிள் டேஷ் 0 ஆயிரும். அடுத்து e power minus 2x இருக்கு, dv, அதுலேருந்து இன்டகிரேட் பண்ணா v கிடச்சிரும். v மறுபடியும் இன்டகிரேட் பண்ணா v1, அதை மறுபடியும் இன்டகிரேட் பண்ணா v2. e power minus 2x அப்பனா என்ன வருது? e power minus 2x by minus 2. அப்புறம் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணு. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் உனக்கு நான் அடுத்த கிளாஸில் உனக்கு போட்டு தரேன். இப்போதைக்கு எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்துடலாம். அடுத்து டெஃபினைட் இன்டெக்ரல். சாதாரணமாக இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். வர்ற ஆன்சர் என்னது? நமக்கு இன்டெகிரேட் பண்ணி வர்ற ஆன்சர் f of b plus c அப்படின்னு வரும். f of bன்னு வரும். இதில் ப்ளஸ் c போட வேண்டாம். f of b இன்டெக்ரல் a to b னா bங்கிறது அப்பர் லிமிட், ஏங்கிறது லோயர் லிமிட். சரியா? அப்போ அப்பர் லிமிட் முதல்ல x வர இடத்துலலாம் சப்ஸ்டியூட் பண்ணு. சரியா? f of xன்னு வரும் ஆன்சர். f of xன்னு வருதுன்னா x வர இடத்துல b போடு. f of b minus f of a. இது எப்படி ரீட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. read as the integral from a to b. சரியா? இப்படி சிம்பிள் போட்டு கீழே a போட்டு மேலே b போட்டாங்கன்னா integral from a to b f of x dx அப்படின்னு வாசிக்கணும். c கான்ஸ்டன்ட் போட மாட்டோம், அது வந்து என்ன ஆயிருது? டிஸப்பியர் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. இதில் உள்ள ப்ராப்பர்ட்டி a to b இருக்கு, அது கூடையில cங்கிற ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தாங்கன்னா லிமிட் எப்படி மாற்றிக்கலாம்? ஏலேருந்து c ப்ளஸ் சிலேருந்து பின்னு மாற்றிக்கலாம். ஏலேருந்து சி, சிலேருந்து பின்னு தனியாக மாற்றி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மாற்றிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், இது நீ நல்லா யூஸ் பண்ணுவேன். 0 to a f of xன்னு இருக்கு. நமக்கு அந்த சம்மை சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம்? a மைனஸ் எக்ஸுங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் வர இடத்துலலாம் இந்த அப்பர் லிமிட் a மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இன்டெக்ரல் 1/x dx இருக்கு. 1/x இன்டெகிரேட் பண்ணால் log x வரும். நமக்கு லிமிட் என்னது? 2 to 1. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் log x
சரியா? நமக்கு இங்கே இன்டெக்ரல் 1 to 2ன்னு போட்டோம். இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சர் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு இந்த சைடில் இந்த 1 to 2வை எழுதணும். சரியா? இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல எக்ஸ் வர இடத்துல 2, அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் வர இடத்துல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். முதல்ல எக்ஸ் வர இடத்துல 2, log 2 மைனஸ் log 1. எப்போவுமே உனக்கு தெரியணும் log 1 ஆன்சர் 0. log 1ங்கிறது என்னது? 0. log 10ங்கிறது 1. log 100ங்கிறது 2. log 1000ங்கிறது 3. அப்போ அந்த டேர்ம் 0 ஆயிரும். log 2 மட்டும்தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் சம் தான் பாரு. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு. முதல்ல இன்டெகிரேட் பண்ணு. எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 1 இன்டெகிரேட் பண்ணா எக்ஸ் 0 to 1. இப்போ எக்ஸ் வர இடத்துலலாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணு. அடுத்து மைனஸ் எக்ஸ் வர இடத்துலலாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ மொத்தமாக 0 ஆயிரும். இதை 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? 1 கியூப் 1 ஸ்கொயர் 1 எல்லாமே 1 தான். அப்போ 1/3 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1. அதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணு. சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா என்னது? எல்சிஎம் எடுத்து பண்ணணும். இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ எல்சிஎம் எடுத்தால் 6ன்னு வந்துடும். இங்கே மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணு, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணு, அடுத்து இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ 6 + 5 11 வந்துடும். 11/6. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 சாதாரண இன்டெகிரேஷன் தான் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கான ஃபார்முலா. அடுத்து சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் π/2. π/2னா 90 டிகிரி. π/2னா 90 டிகிரி. இப்போ காஸ் 90 டிகிரிக்கு ஆன்சர் 0. அடுத்து மைனஸ் காஸ் 0. 0க்கு வேல்யூ காஸ் 0னா வேல்யூ 1. சரி, இங்கே எப்படி ப்ளஸ் வந்ததுன்னா அப்பர் லிமிட் சேர்ந்து என்ன போட்டிருக்காங்க? ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸ் dx. சீக்கன்ட் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் tan x 0 to π/4. வேல்யூ அப்பர் லிமிட் π/4 மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் tan 0. tan π/4. π/4னா எத்தனை டிகிரி? 45 டிகிரி. இப்போ tan 45க்கு வேல்யூ 1. tan 0ஓட வேல்யூ 0. அப்போ 1 மட்டும்தான் ஆன்சர். அடுத்து இந்த சம் பாரு. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பவர் 10. சரியா? பவர் வந்து பெருசாக இருக்குது, 10 இருக்குது. அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயருங்கிற இன்னொரு டேர்ம் வேறு இருக்குது. என்ன செய்யலாம்? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். சரியா? அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ்ன்னு எக்ஸ் ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணு. இப்போ எக்ஸ் ஒரு இடத்துலலாம் என்னது? 1 மைனஸ் எக்ஸ். எக்ஸ் ஒரு இடத்துல என்னது? 1 மைனஸ் எக்ஸ். அதை சப்ஸ்டியூட் பண்ணு. எக்ஸ் ஸ்கொயர் இருந்தது. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அடுத்து 1 மைனஸ் எக்ஸ் பவர் 10 இருந்தது. 1 மைனஸ் எக்ஸ் பவர் 10. இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்ன ஆயிரும்? -1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆயிரும். ஏற்கனவே ஒரு 1 இருக்குது. 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். எக்ஸ் பவர் 10ன்னு மட்டும் வரும். எக்ஸ் பவர் 10 இதில் எழுதலை, நீ எழுதிக்கோ. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் பவர் 10 உள்ளே கொண்டு வந்துடலாம். கொஸ்டினில் தப்பு இருக்குன்னா எக்ஸ் பவர் 10 உள்ளே கொண்டு வந்துட்டு தான் நம்ம அப்புறம் இன்டெகிரேட் பண்ணணும். உள்ளே வரும்போது என்ன ஆகும்? எக்ஸ் பவர் 10 மைனஸ் 2x பவர் 11 ப்ளஸ் எக்ஸ் பவர் 12. அதுக்கப்புறம் நீ இன்டெகிரேட் பண்ணு. புக் ஆன்சர் தப்பு.
இது நார்மல் மெத்தட் தான். அடுத்து பாரு cos square x dx integral cos square x dx. cos squareக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் தான் பண்ணுவோம். cos square வந்ததுன்னா 1 plus cos 2x by 2. cos square வந்ததுன்னா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? 1 plus cos 2x by 2. by 2 வெளியில எடுத்துடலாம். இப்போ 1 இன்டகிரேட் பண்ணா x, cos 2x இன்டகிரேட் பண்ணா sin 2x by 2 ன்னு போட்டுடலாம். sin 2x by 2. இப்போ upper limit minus lower limit. upper limit என்னது pi by 2. pi by 2 னா 90 டிகிரி. சரியா? சப்ஸ்டிட்யூட் பண்ணு. x வர இடத்துலலாம் pi by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. அதுக்கப்புறம் x வர இடத்துலலாம் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. sin 0 0 ஆயிரும். அதனால இது மொத்தமா 0 ஆயிரும். lower limit ஃபுல்லா. upper limit pi by 2 2 by 2 கேன்சல் ஆயிரும். அப்பனா pi மட்டும் வரும். pi னா 180 டிகிரி. சரியா? pi by 2 னா 90. அப்ப pi னா என்னது? 180 டிகிரி. sin 180 0 ஆயிரும். அதனால இந்த டேர்மும் 0 ஆயிரும் நமக்கு. pi by 2 மட்டும் இருக்கும். ஆன்சர் pi by 4. sin cube x dx. sin cube x dx. sin square x. இது ரெண்டு மெத்தட்ல செஞ்சிருக்காங்க. சரி, அது மெத்தட் ரெண்டு மெத்தட்ல செஞ்சிருக்காங்க. இதுல sin cube sin square x u எடுத்தோம்னா வெளியில உள்ளது ஃபுல்லா du ன்னு வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி லிமிட்டையும் மாத்திருக்காங்க. நம்ம x ல இருந்து u க்கு சமமா மாத்தணும்னா லிமிட்டும் 0 to pi by 2 ல இருந்து மாத்திரணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். u equal to என்ன எடுத்தோமோ அதுல லிமிட் அப்ளை பண்ணணும். பாரு, இல்லாட்டா நம்ம ப்ரீவியஸ் போன செமஸ்டர்ல செஞ்ச மெத்தட்லயே செஞ்சு லிமிட் மட்டும் லாஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து evaluate cos x by 1 plus sin x. டினாமினேட்டர்ல 1 plus sin x இருக்கு, மேல cos இருக்கு. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos ன்னு வந்துரும். சரி, அப்ப கீழ உள்ளத டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல உள்ளது வருது. அப்ப இன்டகிரல் கீழ உள்ளத டிஃபரன்ஷியேட் பண்ணா மேல வருது. சரி, அப்ப log t ன்னு வரும். அதுக்குள்ள ஃபார்முலா இது. அப்ப log of 1 plus sin x. அதுக்கப்புறம் என்ன பண்ணா போதும்? நம்ம லிமிட் மட்டும் அப்ளை பண்ணா போதும். இந்த இடத்துல லிமிட் போட்டுக்கோ. 0 to pi by 2. அடுத்து பிராக்கெட்ல உள்ளதை u ன்னு எடுத்துக்கோ. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா வெளியில உள்ளது ஆட்டோமேட்டிக்கா du ன்னு வந்துரும். அப்ப u ஸ்கொயர் du. அப்ப லிமிட்டும் மாறணும். லெட்ட செஞ்சுட்டு என்ன பண்ணிக்கோ, u க்கு பதிலா நம்ம என்ன எடுத்தோமோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். சரியா? நம்ம லிமிட் மாத்தணும் அவசியம் இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இதை u ன்னு எடுத்துறோம். அப்ப u ஸ்கொயர் வெளியில உள்ளது du ன்னு கிடைச்சிருச்சு. u ஸ்கொயர் du இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? u cube by 3. ஓகே, செஞ்சுட்டு u க்கு பதிலா என்ன எடுத்தோம்? 2 plus sin x தானே? அப்ப u cube ல 2 plus sin x power 3 ன்னு போட்டுக்கோ. இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லிமிட் போடணும். வேல்யூ வந்துரும். அப்ப இந்த சமமே என்ன பண்ணிடலாம்? sin cube x மே நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு லிமிட் மாத்த வேண்டாம். லிமிட் மாத்த வேண்டாம். இந்த ஸ்டெப் வேண்டாம். என்ன பண்ணலாம்? நம்ம பேசாம சம் எழுதிட்டு இந்த ஃபுல் சம் செஞ்சுட்டு இதே மாதிரி ஃபுல்லா செஞ்சுட்டு லாஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண கூடாது. லாஸ்ட் என்ன பண்ணணும்? u க்கு பதிலா நம்ம எதை எடுத்தோம் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. u க்கு பதிலா என்ன எடுத்தோம்? u க்கு பதிலா cos x ன்னு எடுத்தோம். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. u க்கு பதிலா cos x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிரு. cos x minus cos cube x by 3. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரணும். இது எல்லாமே போன செமஸ்டர்ல பார்த்த क्वेश्चंस தான். என்ன லிமிட் மட்டும் எக்ஸ்ட்ராவா இப்ப அப்ளை பண்றோம். எல்லாமே போன செமஸ்டர்ல பார்த்த சம் தான்.
பாருங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. இது ஒன்று வந்து முக்கியமான கொஸ்டின். sin x power 3/2 by sin x power 3/2 வச்சுட்டு அதே ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோ. அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் வர இடத்துல என்ன பண்ணலாம், அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ்ன்னு அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ். அப்போ எக்ஸ் வர இடத்துலலாம் π/2 மைனஸ் எக்ஸ் போடு. π/2னா 90 டிகிரி, π/2னா 90. அப்போ சைன் 90 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா காஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம் ஃபார்முலா படி. அப்போ சைன் 90 மைனஸ் எக்ஸ் இது என்ன ஆயிரும், காஸ் எக்ஸ்ன்னு ஆயிரும். இதுவும் காஸ் எக்ஸ், இது சைன் எக்ஸ்ன்னு ஆயிரும். அப்போ cos x power 3/2 by cos x power 3/2 plus sin x power 3/2 அப்படின்னு ஆயிரும். அடுத்த ஸ்டெப் பாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இதுவும் என்னதுதான், i தான். நம்ம கீழே உள்ளதை என்ன எப்படி எழுதிக்கலாம், cos x, இது ரெண்டையும் இடம் மாற்றி எழுதிக்கலாம். சரியா, a plus bனாலும் b plus aனாலும் சேம் தான். இப்போ இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ, ரெண்டாவது எழுதிக்கோ. அப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக வருது. முதல்ல எடுத்து இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. ஈக்குவேஷன் 1ஐயும் 2வையும் கம்பேர் பண்ணிப்பாரு. கீழே சேமாக வருது, மேலே அதில் sin x power 3/2, இங்கே என்ன வருது, cos x power 3/2 வருது. அடுத்து என்ன செய்யணும்னா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இதை நம்ம இன்டகிரேட்டில் ஃபார்முலா போட்டு இன்டகிரேட் பண்ண முடியாது. அதனால இதை இந்த மெத்தடில் பண்ணுறோம். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணு, ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணா ஒரே இன்டகிரலாக எழுதிக்கலாம். நமக்கு ஒரே இன்டகிரல், இதுவும் இன்டகிரல் தான், இதுவும் இன்டகிரல் தான், ஒரே லிமிட் தான். அதனால ஒரு தடவை போட்டுக்கோ. அதுமாதிரி இங்கேயும் சேம் டேர்ம் இருக்கு, இங்கேயும் சேம் டேர்ம் இருக்கு. அதனால இதையும் சேமாக இங்கே எழுதிக்கலாம். மேலே உள்ளது மட்டும் ஆட் பண்ணு. சரியா, அப்போ மேலே உள்ளது என்னது, sin x power 3/2 plus cos x power 3/2 எழுதியாச்சு. இப்போ பாரு, மேலேயும் கீழேயும் சேம் டேர்ம், அப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ இன்டகிரல் 0 to π/2 dx. π/2 இந்த சைடு நம்ம என்ன பண்ணுவோம், ஐயும் ஆட் பண்ணோம். ஐயும் ஆட் பண்ணா i plus i என்ன வந்திருக்கும், 2iன்னு வந்திருக்கும். i plus i 2i. அப்போ 2i equal to π/2. அப்போ இந்த into 2 அங்கே போகும்போது π/4 ஆயிரும். அதே மெத்தடில் தான் log tan x. இதே மாதிரி தான் x வர இடத்துல π/2 மைனஸ் எக்ஸ் போடு. tan என்னவா மாறும்னா காட்டா மாறிடும். அதுக்கப்புறம் காட்டை 1/tan x எழுதிக்கலாம். காட்டை 1/tan x. அப்போ டிவைடட் பை இருக்குது, அதை நம்ம மைனஸாக log 1 மைனஸ் log 10 மாற்றலாம். log 1 0 ஆயிரும், மைனஸ் log tan x. மைனஸை வெளியில் எடுத்துக்கோ. அப்போ நமக்கு இதுவும் i தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். i ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு வந்துருச்சு. மைனஸ் ஐ இங்கே கொண்டு போ, ப்ளஸ் பண்ணு. 2i ஈக்குவல் டு 0. அப்போ i ஈக்குவல் டு 0/2. அப்போ ஆன்சரே 0ன்னு ஆயிரும். ஓகே, அடுத்து பாரு, ஈவன் ஃபங்க்ஷன். சரியா, ரொம்ப சிம்பிள். ஈவன் ஃபங்க்ஷன் மைனஸ் π/2 டு ப்ளஸ் π/2 இருக்கு. அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னா 2 into 0/2ன்னு பிரிச்சுக்கலாம். 2 into 0/2. அதுக்கப்புறம் சைனை வந்து என்ன எழுதியிருக்காங்க, யூன்னு எடுத்தால் மீதி உள்ளது டியூன்னு வந்துடும். அப்புறம் இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ், அதுக்கப்புறம் பெர்னோலிஸ், அதுக்கப்புறம் என்னது டெஃபினைட் இன்டெக்ரல் பார்த்துருக்கோம். புக் எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். பின்னாடி இருக்கிற சம் எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம் ஃபுல்லாக இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, எல்லோரும் ரிவைஸ் பண்ணுங்கள். போன செமஸ்டரில் பார்த்த இன்டகிரேஷன் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க, ஃபார்முலா அந்த சம் எல்லாமே ஓரளவு ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இது கண்டினியூ பண்ண முடியும். கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.